அனைவருக்கும் வணக்கம். இன்று 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 கியூபெக் தமிழ் சங்கம் நடத்தும் இலகு தமிழ் பொதுத் தேர்வு போட்டி இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே பிள்ளைகள் எல்லாருமே தமிழை அழகாக கற்று பரீட்சைக்கு தயாராகி பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ரொம்ப வாழ்த்துக்கள் அத்தனை குழந்தைகளுக்கும். நாங்கள் புலம் பெயர்ந்தாலும் எங்கள் புலன் பெயராது. எங்களுடைய தமிழ் மேல் எங்கள் பார்வை, தமிழ் பற்று கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே தமிழ் சங்கம், கியூபெக் தமிழ் சங்கங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை கற்பித்து அழகாக அவர்களுக்கு இலகு தமிழாக உண்மையிலேயே கற்பித்து அவர்களுக்கான பொது பரீட்சைகளையும் நடத்தி அதற்கான அங்கீகாரமாக அவர்கள் விருதுகள், பரிசுகள் என வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளும் ஆர்வத்தோடு உண்மையிலேயே அந்த பாடசாலையில் கல்வி பயின்கிறார்கள். நிறைய குழந்தைகள் தரவரிசைப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டு உண்மையிலேயே இந்த பாடசாலையில் பயிற்றப்பட்ட பல ஆசிரியர்கள் முதல் அவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி அவர்களின் வழிகாட்டலில் குழந்தைகள் தமிழ் எழுதவும் தமிழை படிக்கவும் அவர்கள் பேசவும் சிறந்த முறையில் பயிற்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பரீட்சைகளும் வைக்கப்பட்டு அதன் பெறுபொருள் அடிப்படையில் பரில்களும் அவரால் நடத்தப்படுகின்றது. இளமழலை தொடக்கம் ஆண்டு 9 வரை அங்கே வகுப்புகள் இடம்பெறுகின்றது. உருப்பெழுத்து போட்டி, சொல்வெழுதற் போட்டி, தமிழ் மொழி தேர்வு, பல வகையிலான போட்டிகள் அங்கே வைக்கப்பட்டு பிள்ளைகளும் ஆர்வத்தோடு அங்கே பங்கு பெற்றுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெளிநாடுகளை பொறுத்தளவில் பல மொழிகள் சங்கமிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த வகையில் பிள்ளைகள் அந்த மொழிகளுக்கு இடையில் அவர்கள் கற்று முன்னேறி கொண்டிருக்கும் நேரத்தில் எமது தமிழ் மொழியையும் அங்கே கற்பித்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த நேரத்தில் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களை வழிநடத்துகின்ற அந்த பொறுப்பாளருக்கும் இந்த இடத்தில் நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த தமிழை கற்பிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட இந்த பெற்றோர்களையும் நான் இந்த இடத்தில் நன்றியோடு பார்த்து கொள்கின்றேன். சொன்னால் எங்கே நாங்கள் சென்றிருந்தாலும் எங்கள் தாய்மொழி, எங்கள் மொழியின் பக்குவத்தை அறிந்து அந்த மொழியை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே பெற்றோர்கள் எக்ஸாமுக்கு பிள்ளைகளை தமிழ் பரீட்சைக்கு விட்டுவிட்டு அவர்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள் முடிய விட்டு கூட்டிக் கொண்டு போவதற்காக. என்று சொன்னால் அவர்களும் இந்த நேரங்களில் தங்கள் வேலைகளை விட்டு அந்த பரீட்சைக்காக நிற்பது உண்மையிலேயே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கியூபெக் மாநிலத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இலகு தமிழ் பாடசாலை புத்தகங்கள் பரீட்சையில் கொடுக்கப்பட்டு பரீட்சையில் அவர்களும் பங்கு பெற்ற முடியும் என்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் எல்லோருக்குமாக நீங்கள்